கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவி இருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த வசனத்துல யோசபாத் ராஜா வந்து யூதா தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு விரோதமாக ஒரு 3 கூட்டம் வந்து யுத்தம் பண்ண வருகிறார்கள். அந்த யோசபாத் ராஜாவை பற்றி நம்ம பார்த்தோம்னா, அவர் கர்த்தருக்கு முன்பாக செம்மையானதை செய்து அவருடைய கட்டளைகளின்படி நடந்து வருகிறாரு. அதாவது தன் முற்பிதாவாகிய தாவீதின் வழியில நடக்கிறாரு. அவர் இந்த ஏராளமான கூட்டத்தை பார்க்கும்போது பயந்து, இந்த கூட்டத்துக்கு விரோதமா நமக்கு பலன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஜெபிக்கும்படி ஒருமனப்படுத்தி கர்த்தரை நோக்கி உபவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும் போது அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறாருன்னா, கர்த்தாவே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நீர் எங்களுக்கு துணை செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஜெபித்துட்டு யுத்தம் பண்ண போகும்போது, யுத்தம் பண்ண புறப்படும் முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா, துதிக்கிற ஜனங்களை முன்னாடி நிற்க வச்சு துதிக்க வைக்கிறாரு. ஆர்ப்பரிக்கிற ஜனங்களை மகாஜத்தமாய் ஆர்ப்பரிக்க வைக்கிறாரு. அப்படி அவர்கள் ஆர்ப்பரிக்கும் போது அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த அந்த 3 கூட்டத்தாரும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்தார் கர்த்தர். அவங்க எந்த அளவுக்கு துதித்தாங்களோ, துதிக்க துதிக்க 3 கூட்டத்துக்குள்ளேயும் அவர்களுக்குள்ளே கலகம் உண்டு பண்ணி கர்த்தர் அவர்களை மடிய பண்ணினார். இந்த 3 கூட்டத்தையும் நம்ம ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும்போது எப்படின்னா, அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் ஒரு சபிக்கப்பட்டவர்கள். இந்த சபிக்கப்பட்ட ஜனம், அதாவது இந்த சபிக்கப்பட்டவர்கள் வந்து பொல்லாத சாபத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் எழும்பி ஒரு தேசத்துக்கு விரோதமாய் எழும்பும் போது அந்த தேசமோ மனிதர்களோ சூனியமாய் சாபமாக்குற சூழ்நிலையில கொண்டு விடும். இந்த சேயீர் மலை தேசம்ங்கிறது ஒரு பர்வதத்தை போல சத்துரு எழும்புறது. கோலியாத்தை போல பெரிய பர்வதம் போல சத்துரு எழும்பி வர்றது. அந்த சத்துருவுக்கு நம்ம ஜெயம் கொள்ளக்கூடிய வல்லமை வேணும். அப்போ அந்த சத்துருவை நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம துதிக்க வேண்டும். இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மை விட்டு நீங்காமலே இருக்கும். நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கலாம், உபவாசம் பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரிந்த ஊழியக்காரன்ற போய் நம்ம ஜெபிச்சிருக்கலாம். அந்த சூழ்நிலை, அந்த பிரச்சனை, அந்த காரியங்கள் நம்மளை விட்டு விலகாத படிக்க ஒரு சூனியமாய், ஒரு சாபமாய் இருக்கும். இது வந்து இந்த இவர்களுக்குள்ளே நமக்கு கிரியை செய்கிற அம்மோன் புத்திர மோவாபி ஆவிகள், பொல்லாத சாபத்தின் ஆவிகள். இந்த வல்லமைகள், இந்த சாபத்தின் ஆவிகளுடைய வல்லமைகளை நாம் ஜெயம் எடுக்கணும்னா நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா, பெரிய நமக்கு முன்பாக ஒரு பெரிய மலை போல ஒரு சத்துரு வந்து எழும்பி நிற்கலாம். நாம் எப்படி அந்த சத்துருவை மேற்கொள்ளணும்னா, நம்ம கர்த்தரை துதிக்கும் போது அந்த சத்துருவை மேற்கொள்ள முடியும். நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தரை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். தாவீது ராஜா ஒரு வசனம் சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி என் வாயில் எப்போதும் இருக்கும். அப்போ நாம் எந்த அளவுக்கு துதிக்க 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 நம்முடைய சாப கட்டுகளுடைய வல்லமைகள் அறுக்கப்பட்டு போகும். நாம் கர்த்தரை துதிக்க துதிக்க மலை போல எழும்பி நிற்கிற சத்ருவின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான், நம்முடைய சாபத்துக்காகத்தான் அவர் சிலுவையிலே சாபமானார். அவர் சிலுவையிலே சாத்தானை, சத்ருவை சிலுவையிலே ஆணி அடித்து வெட்டி சிறந்தார். அப்போ அவரை நாம் எந்த அளவுக்கு துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு போராட்டம், கலக்கம், எந்த ஒரு முடியாத சூனியமான நிலைமையாக இருந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து துதியை நாம் எழும்ப செய்ய வேண்டும். நம்மை கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய வாய் அவருடைய துதியை சொல்லுகிற வாயாய் மாறும்போது எல்லா சாபத்தின் வல்லமைகள், எல்லா கட்டுகளின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும். எல்லா சத்ருவின் வல்லமைகளும் அழிக்கப்பட்டு போகும். யோசபாத்துக்கு விரோதமாக வந்த எல்லா 3 கூட்டத்தாரையும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு போக பண்ணின தேவனுடைய வல்லமை நாமும் கர்த்தரை துதிக்கும் போது நம்முடைய சாப கட்டுகளையும், சாபத்தின் பொல்லாத ஆவிகளுடைய வல்லமைகளையும், சத்ருவின் வல்லமைகளையும் அவர் வெட்கப்பட்டு போகும்படியாய், சத்ரு வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பிப்பார். நாம் எப்போதும் கர்த்தரை துதிப்போமா? நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே,
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் வாய் தகப்பனே உம்மை துதிக்கிற துதி நிறைந்த வாயாய் மாற்றும்படியாய் ராஜா. அப்பா தகப்பனே, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தாவே, எந்த மாதிரி தகப்பனே கஷ்டமான இக்கட்டான நிலையா இருந்தாலும் தகப்பனே, உம்மை துதிக்கிற ஜனங்களாய், உம்மை ஆராதிக்கிற ஜனங்களாய், உம்மை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய் வாழ விசுவாசத்திலே நாங்கள் வளர எங்கள் வாயில தேவனை துதிக்கிற துதியை தேவன் உண்டு பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஐயா தகப்பனே. அப்பா தகப்பனே, புலம்பலோ முறுமுறுப்போ எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு என் தேவனை துதிக்கக்கூடிய துதியின் சத்தம், கம்பீர சத்தம் எங்கள் வாயிலிருந்து புறப்படும்படியாய், சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படக்கூடிய துதி உண்டு பண்ணும்படியாய், அப்பா சாப கட்டுகளுடைய வல்லமைகள் அழிக்கப்படும்படியாக துதி எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய், உம்மை துதிக்கிற துதியை பெருக செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நிற்கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். உடைய துதியின் அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் மேல் உடைய துதியின் ஆடையை தேவன் தாமே அணிவிக்கும்படியாய் செபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.